கல்யாண சுந்தரம், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். கரூர் துயரம், இதில் பொறுப்பேற்க வேண்டியது அரசியலாக்குவது யார் அப்படின்றது தான் கேள்வி. உங்களுடைய முதல் சுற்றை இந்த குறுக்கீடு இல்லாமல் பதிவு செய்யலாம். இந்த கரூர் துயர சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இதில் நீங்கள் யார் பொறுப்பேற்க வேண்டும், யார் அரசியலாக்குகிறார்கள் என்கிற இரண்டு கேள்விகளை வைக்கிறீர்கள். முதலில் இயல்பாக பொறுப்பேற்க வேண்டியவர்கள் யார் என்பதை சாதாரணமாக எந்த விதமான அரசியல் அறிவுமே இல்லாமல் யோசிக்கிற, அரசியல் அனுபவம் இல்லாமல் யோசிக்கிறவர்களோட ஒரு முடிவுக்கு வந்து விடலாம். ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல திடீரென்று ஒரு போராட்டமாகவோ திடீரென்று ஒரு ஆர்ப்பாட்டமாகவோ நடந்து, அல்லது வேறு ஏதாவது பயங்கரவாத தாக்குதல்கள் நடந்து அப்படியான ஒரு சம்பவம் இல்லை. மாறாக அரசிடம் அனுமதி வாங்கி, அரசு ஒரு இடத்தை ஒதுக்கி கொடுத்து, அரசினுடைய காவல்துறை, அரசினுடைய உளவுத்துறை அத்தனை பேரும் அனுமதி கொடுத்து ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. அந்த நிகழ்விலே இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது என்று சொன்னால், நாமெல்லாம் சொல்லி இதற்கு அரசு பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடாது. தானாக முதலிலே அரசு பொறுப்பேற்றிருக்க வேண்டும். எந்த இடத்திலே பிழை நடந்திருக்கிறது என்பதை பார்த்திருக்க வேண்டும். ஆனால் அது நடைபெறவில்லை. அதை தாண்டி இன்றைக்கு வரைக்கும் அங்கே இருக்கிறவர்கள், அவர்கள் மீது குற்றச்சாட்டு, தாவேகா கட்சியினர் மீது குற்றச்சாட்டு, அவர்கள் தான் தவறு செய்தார்கள், விஜய் தான் தவறு செய்தார் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். விஜய் தவறு செய்யவில்லை, தாவேகாக்காரர்கள் தவறு செய்யவில்லை என்பதல்ல எங்கள் வாதம். நான் சொல்கிற வாதம், நான் எடுத்து வைக்கிற வாதம் என்னன்னா, யார் தவறு செய்கிறார்கள் என்பதை விசாரிக்கட்டும். விசாரணையின் முடிவில் யார் குற்றவாளியாக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்படட்டும். ஆனால் விசாரிப்பதற்கு முன்பே குற்றவாளியாகிவிட்டது அரசாங்கம் என்பதுதான் இயல்பான பொதுவான புரிதல் நமக்கு தெரிய வேண்டும். ஏன்னா, பாதுகாப்பு கொடுக்கிறேன் என்கிற உத்தரவாதத்தை கொடுத்தது யார்? எதற்காக முதல்ல நம்ம அனுமதி வாங்குறோம்? ஒரு கூட்டமோ, ஒரு பேரணியோ, ஒரு கூட்டமோ, மாநாடோ, ஒரு ரோட் ஷோவோ எது நடந்தாலும் எதற்கு அரசாங்கத்திடம் அனுமதி வாங்குகிறோம்? வாங்க வேண்டிய தேவை என்ன? அரசாங்கத்திடம் நாங்கள் இந்த இடத்திலே இந்த நிகழ்வை நடத்துகிறோம் என்று சொல்லி அரசாங்கம், காவல்துறை, அந்த உளவுத்துறை சரி நீங்கள் நடத்தி கொள்ளுங்கள் என்கிற அனுமதி கொடுக்கிறது என்று சொன்னால், நீங்கள் நடத்துகிற அந்த நேரத்தில் மற்றவர்களால் உங்களுக்கும், உங்களால் மற்றவர்களுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று காவல்துறை ஏற்பதுதான் அதனுடைய ப்ரொசீஜர். அதுக்காகத்தான் அனுமதியை வாங்குறோம். அப்படி இருக்கிற போது இவர்கள் இன்றைக்கு வைத்துக் கொண்டிருக்கிற வாதங்கள் எல்லாம், விஜய் லேட்டாக வந்தார், அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பல முறை பேசிவிட்டோம். அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள்ளே வந்திருக்கிறார். அது வெளிப்படையாக தெரிந்த உண்மை. அடுத்து இந்த இடம் கொடுத்ததிலேயே இருக்கிற சிக்கல். முதல்ல அவங்க கேட்ட இடம், உளவுத்துறை ஒருவேளை அந்த இடம் சரியான இடம் அல்ல என்று நினைத்திருந்தால் அந்த இடத்தையும் தராமல் அவர்கள் மறுத்திருக்கலாம். நீங்க இந்த இடத்தை சூஸ் பண்ணி அவங்க கொடுக்கறதுங்கிற ரெண்டாவது. ரெண்டு இடம் இவங்க கேட்கறாங்க, ரெண்டு இடத்துலையுமே இது மாதிரி சிக்கல்கள் வரும் என்பது உளவுத்துறை கணித்திருந்தால் ரெண்டு இடத்துலையுமே அனுமதி இல்லை என்று சொல்லி இருக்கலாம். சொல்லல, கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டாங்கன்னா அந்த இடத்துல நடைபெறுகிற போது இயல்பாக எந்த பிரச்சனையும் வராது என்பதை உளவுத்துறையும் காவல்துறையும் ஏற்றுக்கொண்டது என்பது பொருள். கொடுத்தாச்சு, கூட்டம் நடைபெறுகிறது. விஜய் வந்த லேட்டுங்கிறாங்க. அப்புறம் புதுசா விஜய் வந்தது லேட் இல்லை, அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள அவர் வந்தார் என்பதை சொன்னோம்னா உடனே அடுத்த குற்றச்சாட்டுக்கு போறாங்க. 12 மணிக்கு வருவார் என்றே போஸ்ட் போட்டாங்க அவங்க. இதெல்லாம் ஒரு எந்த அரசியல் கட்சியிலும் வருகிற போது, ஒரு கூட்டம் நடைபெறுகிறது என்றால், ஒரு மாநாடு நடைபெறுகிறது என்றால் தொண்டர்கள் தோழர்கள் முன்னாடி வர வேண்டும் என்று சொல்லுகிற செய்தி. அப்படியே 12 மணிக்கு அவங்க வரணும்னு போட்டாங்கல்ல, அது குற்றம் என்று நீங்கள் வாதிடுகிறீர்கள் இல்லையா? 12 மணிக்கு விஜய் வருகிறார் என்று அவர்கள் போஸ்ட் போட்டது நம்முடைய காவல்துறைக்கு, உளவுத்துறைக்கு எப்போ தெரியும்? 12 மணிக்கு இல்லை, நைட்டு 12 மணிக்கு, அன்னைக்கு முன்னத்த நாள் நைட்டே 12 மணிக்கு, நள்ளிரவே விஜய் வருகிறார் என்று கூட அவர்கள் போட்டு போட்டோம். 3 மணி, மாலை 3 மணி வரைக்கும் அந்த இடத்திலே யாரையும் கூட விடாமல் தடுக்கிற அதிகாரம் காவல்துறைக்கு இருக்கிறதா இல்லையா? 3 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் நாங்கள் அனுமதி கொடுத்திருக்கிறோம். நீ 2:30க்கு வந்தாலும் கூட அங்கே பல முறை எங்களுக்கே சொல்லி இருக்கிறது காவல்துறை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கே பல முறை நாங்கள் போய் கொடி நட்டுகிற போது, நாங்கள் போய் மேடை போடுகிற போது, இன்னும் நேரம் இருக்குல்ல சார், இப்போ பண்ணக்கூடாதும்பாங்க, முன்னத்த நாள் பண்ணக்கூடாதும்பாங்க. அப்ப அந்த இடத்தினுடைய முழுமையான பொறுப்பு காவல்துறை இருக்கிறது. 12 மணிக்கே அவர் சொன்னங்காட்டி 9 மணிக்கே வர தொடங்கிட்டாங்க, அதுதான் காரணம் என்று பேசுவது. நீங்க பேசுங்க, நீங்க அந்த குற்றச்சாட்டை வையுங்க, அந்த குற்றச்சாட்டை நீங்கள் போய் நீதிமன்றத்தை சொல்லுங்க, சிபிஐ சொல்லுங்க, அதை நிரூபிங்க, அதெல்லாம் வேற பக்கம். ஆனா அவங்க அப்படி போட்டுட்டாங்க, அதுல நாங்க ஏமாந்துட்டோம், அதுல நாங்க செயல்படாம போயிட்டோம், தவறு நடந்து விட்டது என்பதையாவது நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா? குறைந்தபட்சம் அதை கூட ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறீங்களே. எந்த சம்பவம் இப்படி நடந்தாலும் உடனடியாக அங்கே இருக்கிற கலெக்டர் மீது, அங்கே இருக்கிற எஸ்பி மீது நடவடிக்கை எடுக்கப்படுமே. இந்த சம்பவத்தில் ஒரு காவல்துறை அதிகாரி மீது அது நடவடிக்கை உண்டா? அப்படின்னா இதுல என்ன நடந்திருக்குது அப்படின்னு சொன்னா, அரசாங்கம் ஏதோ ஒரு விதத்திலே பதட்டம் அடைந்திருக்கிறது. அது என்ன பதட்டம் எனக்கு தெரியாது, சிபிஐனுடைய விசாரணைக்கு பிறகு தெரியும். இதில் ஏதோ மர்ம முடிச்சுகள் மீண்டும் மீண்டும் அவிழ்ந்து கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு கூட பார்க்கிறோம், அந்த இடத்துல ஏதோ ஒரு காகிதங்களை எல்லாம் போட்டு டாக்குமெண்ட்ஸ் கொளுத்தப்பட்டது என்று செய்தி வருகிறது. அது என்ன டாக்குமெண்ட்ஸ் எங்களுக்கு தெரியாது. உள்ளே ஒரு பென்டிரைவ் கிடந்தது, செய்தி நான் போடவில்லை, நான் சொல்லவில்லை, ஊடகங்கள் செய்தி போட்டு இருக்கிறார்கள். ரெண்டாவது, இதை அரசியலாக்குகிறார்களா, யார் அரசியலாக்குகிறார்கள் என்கிற கேள்வி வருது. நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும். இந்த சம்பவம் நடைபெற்ற அன்றைக்கே
அந்த உயிர் பலி நடந்திருக்கு, இன்னும் எவ்வளவு பேர் இறந்திருக்காங்கிற எண்ணிக்கை கூட தெரியாது. அப்பொழுதே எதிர்க்கட்சி தலைவரிடம் செய்தியாளர்கள் நேரடியாக கேள்வி கேட்கிறார்கள். எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அன்றைக்கு செய்தியாளர் சந்திப்பிலே மிக தெளிவாக சொல்லுகிறார். ஒரு செய்தியாளர் நேரா கேட்டார், சார் பாதுகாப்பு குறைபாடு தான் இந்த பிரச்சனைக்கு காரணமா சார்னு கேட்டார். கேள்வியே கேட்டார். அவர் சொன்னார், அதை பற்றியெல்லாம் இப்பொழுது பேசுகிற நேரம் இல்லை, என்ன நடந்தது என்பது இன்னும் எங்களுக்கு தெரியாது, அங்கே நடந்து கொண்டிருக்கிற செய்தி மட்டும்தான் வந்திருக்கிறது. முதலில் அங்கே இருக்கிறவர்களை காப்பாற்ற வேண்டும், பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்றுவதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எங்கள் அமைச்சரையும் எங்கள் தம்பிகளையும் நாங்கள் களத்திலே இறக்கி இருக்கிறோம் என்று சொல்லி அரசுக்கு துணையாக நாங்கள் வேலை செய்தோம். ஒரு எதிர்க்கட்சி வேலை செய்தது. இது அரசியலா? இதை நாங்கள் அரசியல் படுத்த விரும்பல. நன்றி.